we can see CRPC, this class, chapter 29, இந்த வகுப்பில் குற்றவியல் நடைமுறை சட்டம் அத்தியாயம் 29 மேல்முறையீடு. So appeals, chapter 29 deals with the appeal. 372, no appeal lies unless otherwise provided. சில வழக்குகளுக்கு மேல்முறையீடு செய்யலாம் என்று இருக்கும் பட்சத்தில் மட்டுமே மேல்முறையீடு செய்யப்பட முடியும். அவ்வாறு இல்லை என்றால் மேல்முறையீடு செய்யக்கூடாது. ஸோ தட் இஸ் தி செக்ஷன் 372. No appeal lie unless otherwise provided. So when the person is entitled to file an appeal as per the CRPC, then he is entitled to file an appeal. If the appeal is prohibited, there is a bar to file an appeal in certain cases, then he cannot file an appeal. ஸோ அந்த சில வழக்குகளை பொறுத்தளவு மேல்முறையீடு செய்ய முடியாது என்று இந்த அத்தியாயத்தில் கூறப்பட்டுள்ளது. அந்த வழக்குகளை பொறுத்தளவு மேல்முறையீடு செய்ய முடியாது. தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். ஐ வில் ரீட் செக்ஷன் 370. No appeal shall lie from any judgment or order. சில குறிப்பிட்ட தீர்ப்பு மற்றும் உத்தரவுகள் மேலும் கிரிமினல் கோர்ட் குற்றவியல் நீதிமன்றங்களில் உத்தரவு மற்றும் தீர்ப்பினை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய முடியாது. எக்ஸப்ட் as provided by this code or by any other law time pending force. வேறு எந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் அதற்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தால், அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலோ அல்லது வேறு சட்டத்தில் மேல்முறையீடு செய்யலாம் என்று வகை செய்யப்பட்டிருந்தாலோ மேல்முறையீடு செய்ய வேண்டும். ஸோ ஆஸ் பர் தி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் ஆர் எனி அதர் லா, எனி ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர் against which an appeal can be filed, there is a specific provision, then only the appeal will lie. Otherwise, if appeal is not provided in the any act or CRPC, then you are not entitled to file appeal. இந்த குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் வேறு சட்டங்களிலேயே மேல்முறையீடு செய்வதற்கு ஒரு குற்றவியல் நீதிமன்றத்தின் உத்தரவினை அல்லது தீர்ப்பினை ஏற்று செய்யலாம் என்று இருக்கும் பட்சத்திலே மேல்முறையீடு செய்ய வேண்டும். Then provided there is a proviso, victim shall have right to prepare an appeal against the order passed by acquitting the accused. பாதிக்கப்பட்ட நபர் ஒரு எதிரியை விடுதலை செய்தால் அதற்கு மேல்முறையீடு செய்யலாம். ஸோ whenever a victim is affected by a judgment, the trial court or appellate court acquit an accused, then the victim is entitled to file an appeal. ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றமோ அல்லது விசாரணை நீதிமன்றமோ ஒரு வழக்கின் எதிரியை விடுவித்து தீர்ப்பு பகரப்படுமானால் அந்த விடுதலையை எதிர்த்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த வழக்கின் நபர் மேல்முறையீடு செய்வதற்கு முழு அதிகாரமும் உண்டு. தட் இஸ் தி பேசிக் திங்ஸ் ஆஃப் தி ப்ரொவிசோ. அக்யூட் ஆர் எ கன்விக்ஷன் ஃபார் லெஸ்ஸர் அஃபென்ஸ். அந்த குற்றத்தை இப்போ 307 324 மாற்றி கொடுத்தா அது கம்மியான தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு போகலாம். ஸோ whenever a person is convicted, when he is charged under section 307, he is convicted under 326 or 324, then he is and the victim can entitled to file an appeal. So whenever a charge is made for higher offense and the sentence is imposed for lesser offense, then the victim is entitled. Then at another situation, impose inadequate compensation. போதுமான நஷ்டஈடு தரவில்லை என்றாலும் பாதிக்கப்பட்ட நபர் மேல்முறையீடு செய்யலாம். ஸோ இம்போசிங் inadequate compensation. Such appeals are lie to the court which appeal ordinary. அந்த மேல்முறையீடு எந்த நீதிமன்றத்தில் செய்யலாம் என்றால், அந்த வழக்கில் தண்டனையானால் எந்த நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யுமோ அந்த நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம். ஸோ whenever an appeal can be filed against a conviction upon the same court
the victim is entitled to file an appeal. That is the basic things. That is ordinary lies against the order of conviction of such a court. So, such appeal shall lie to the court which appeal ordinary lies against the order of conviction of such a court. ஸோ ஒரு நீதிமன்றத்தின் தண்டனையை எதிர்த்து எந்த நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யுமோ அந்த நீதிமன்றத்திலேயே இந்த பாதிக்கப்பட்ட நபர் மேல்முறையீடு செய்யலாம். ஸோ த விக்டிம் இஸ் என்டைட்டில் டு ஃபைல் அன் அப்பீல் as stated in the any of the situation to the court which ordinarily the appeal lies against the conviction of the same court, the appellate court. Then 373. Appeal from orders requiring security, refusing to accept or rejecting surety for good behavior. So these are the administrative magistrates. நிர்வாக இயல் நடுவர்கள், அதாவது ஆர்டிஓ, தாசில்தார், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். ஸோ அவர்கள் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தல். ஸோ திஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் magistrates like RDO, they are entitled to make an inquiry under 117 of CRPC, security for peace and good behavior. அமைதியை நிலைநாட்டவும் நன்னடத்தையில் ஒருவரை பெறுவதற்கான நடைமுறை எந்த உத்தரவு பிறப்பித்தாலும், அதாவது நிர்வாக இயல் நடுவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்ஸ் அண்டர் 117 of CRPC, likewise and 121 of CRPC, refusing to accept the sureties for keeping good behavior. ஸோ அந்த மாதிரி 117 குற்றவியல் நடைமுறை சட்டத்தில், 121 குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் நிர்வாக நடுவார்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்ஸ் லைக் ஆர்டிஓ magistrate or district judge, an appeal can be filed to the court of sessions. So whenever an order is passed by the RDO or Tahsildar under 117 or 121, the affected party may file an appeal to the court of sessions. அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு கோட்டாட்சியர் அல்லது வருவாய் வட்டாட்சியர் உத்தரவு மேல், அதாவது 117, 121 உத்தரவு மேல் அமர்வு நீதிபதிக்கு மேல்முறையீடு செய்யலாம். தட் இஸ் தி பேசிக் திங்ஸ் ஆஃப் CRPC. provided nothing is applied to the person proceeding laid before the session judge in accordance with the section 4 of 122. இப்போ 122ல் செஷன் ஜட்ஜு நடந்திருந்தால் அதுக்கு இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ whenever a proceedings is conducted under 122 subsection 2 or 4 before the sessions court, that this 373 is not applicable. That is the only order of the administrative magistrate, judicial magistrate and administrative. Already we have seen 117. The administrative magistrate order against judicial judge, that is the court of sessions, the appeal can be filed before the court of sessions. That is the basic things. ஸோ நிர்வாக நடுவர்கள் உத்தரவினை எதிர்த்து நீதித்துறை நடுவரான அமர்வு நீதிபதி முன்பு மேல்முறையீடு செய்யலாம். ஆனால் அமர்வு நீதிபதி முன்பு 122 உட்பிரிவு 2, 4 ஏதாவது விசாரணை நடந்தால் அதற்கு இந்த 373 சட்டப்பிரிவில் கூறிக்கொள்ளப்பட்ட நடைமுறை பொருந்தாது. தென் அப்பீல். தென் நெக்ஸ்ட் செக்ஷன், அப்பீல் ஃப்ரம் கன்விக்ஷன். ஒரு வழக்கில் குற்றவாளியான தீர்மானிக்கப்பட்டால் மேல்முறையீடு செய்தல். தட் இஸ் தி. ஸோ whenever a person is convicted, an appeal is filed. That is the basic procedure. So appeal from conviction, section 374. Any person convicted on a trial held by High Court to the extraordinary original jurisdiction appeal to the Supreme Court. What says 374(1)? Appeal can be filed to the Supreme Court if the case is tried by the High Court
It is extraordinary original jurisdiction, criminal jurisdiction exercised by the High Court in peculiar cases. சில உயர்நீதிமன்றத்தில் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அது உயர்நீதிமன்றம் விசாரணை நீதிமன்றம் போல் ஏதாவது ஒரு வழக்கினை விசாரித்து அந்த வழக்கில் தண்டனை வழங்கப்பட்டால் உயர்நீதிமன்றம் தண்டனை வழங்கியிருக்க வேண்டும். உயர்நீதிமன்றம் விசாரணை நீதிமன்றமாக இருக்க வேண்டும், பட் நாட் அப்பலேட் jurisdiction of the High Court. It is only a trial court jurisdiction is exercised by the High Court in extraordinary original criminal jurisdiction. ஸோ எக்ஸ்ட்ராடினரி ஒரிஜினல் jurisdiction ரொம்ப சிறப்பான அதிகாரம், அதாவது விசாரணை நீதிமன்ற அதிகாரத்தினை பயன்படுத்தி உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கினை விசாரணை செய்து அந்த வழக்கில் ஒருவர் குற்றவாளி என தீர்மானிக்கப்பட உயர்நீதிமன்றத்தில் ஒரு தண்டனை வழங்கப்பட்டால் அந்த தண்டனை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம். ஸோ கேஸ் இஸ் ட்ரைடு பை தி High Court by using extraordinary original criminal jurisdiction and accused is found to be guilty by the High Court, then after the conviction against the judgment of the High Court he is entitled to file only before the Supreme Court. That is when the High Court acts as a trial judge in extraordinary original jurisdiction, then the appeal lies to the Supreme Court. எப்பொழுது உயர்நீதிமன்றம் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி விசாரணை நீதிமன்றமாக ஒரு வழக்கை விசாரிக்கிறதோ அப்பொழுது அதில் தண்டனை அடைந்தால் அது உச்ச நீதிமன்றத்தில் தான் மேல்முறையீடு செய்ய வேண்டும். தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். தென் சப்செக்ஷன் 2, எனி பர்சன் கன்விக்டட் ஆன் ட்ரையல் ஹெல்டு பை செஷன் ஜட்ஜ் ஆர் அடிஷனல் செஷன் ஜட்ஜ் ஆர் ட்ரையல் ஹெல்டு எனி அதர் கோர்ட் in which sentence of imprisonment more than 7 years. So these are the second circumstance. First what says, a person convicted, ஒரு எதிரி தண்டனை வழங்கப்படுகிறார் ஆன் ட்ரையல், விசாரணை நீதிமன்றம், எது விசாரணை நீதிமன்றம்? பை தி கோர்ட் ஆஃப் செஷன் ஜட்ஜ், அமர்வு நீதிமன்றியால் ஒரு வழக்கினை விசாரித்து ஒருவர் தண்டிக்கப்படும் பட்சத்தில், ஆர் என் அடிஷனல் செஷன் ஜட்ஜ், கூடுதல் அமர்வு நீதிபதி அல்லது அமர்வு நீதிபதியால் ஒரு வழக்கில் விசாரித்து குற்றவாளி என தீர்மானிக்கும் பட்சத்தில், ஆர் எ ட்ரையல் ஹெல்டு பை எனி அதர் கோர்ட், எந்த நீதிமன்றம் விசாரித்த இன் விச் சென்டென்ஸ் ஆஃப் இம்ப்ரிஸ்மென்ட் ஃபார் மோர் தேன் 7 years, வேறு எந்த நீதிமன்றமும் விசாரித்த சப்கோர்ட், அசிஸ்டன்ட் செஷன்ஸ் ஜட்ஜ். Suppose a case is held by the trial is held before the subcourt, that is assistant session judge. The assistant session judge passes a sentence 7 years or more, then the appeal to the High Court. So there are 3 circumstances against the judgment held by the trial court, that is the principal sessions court or additional sessions court or any session judge who passes sentence more than 7 years. So under these circumstances appeal is filed before the High Court. ஸோ இந்த 3 நீதிமன்றங்களில் எந்த வழக்கில் குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டாலும், அதாவது முதன்மை அமர்வு நீதி, கூடுதல் அமர்வு நீதிபதி, ஆனால் வேறு அமர்வு நீதிபதியால் 7 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை வழங்கப்பட்டால் அந்த வழக்குகள் அனைத்தும் உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்படும். ஸோ த அப்பீல் லைஸ் ஃப்ரம் தி கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் டு தி ஹை கோர்ட். When the trial court is sessions court, then the appeal can be filed before the High Court. That is the அமர்வு நீதிபதி விசாரணை நீதிமன்றமாக இருக்கும் பட்சத்தில் அதை எதிர்த்து மேல்முறையீடு உயர்நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ண வேண்டும். Then subsection 3, save otherwise provided under any person is convicted by trial held by Metropolitan Assistant Session Judge Magistrate second class, sentenced under 325, save otherwise provided in subsection any person
இந்த 374 சப்செக்ஷன் 2 கூறப்பட்டுள்ள எனி பர்சன் இஸ் கன்விக்டட் பை ட்ரையல் ஹெல்டு பை மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஆர் அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜ். மெட்ரோபாலிட்டன் மாநகர நடுவர் அல்லது உதவி அமர்வு நீதிபதி அல்லது நீதித்துறை நடுவர் செகண்ட் கிளாஸ் சென்டென்ஸ்டு 325 தண்டனை வழங்கியிருந்தாலும் சிஆர்பிசியில் இன் ரெஸ்பெக்ட் an order passed to sentence has been passed in 360 அந்த PO பண்ணியிருந்த மே அப்பீல் டு தி கோர்ட் ஆஃப் செஷன்ஸ். அது அந்த மாதிரி வழங்கியிருந்தால் அந்த மாதிரி இந்த கோர்ட்டுகளில் முன்னால் விசாரணை நடந்து குற்றவாளி என தீர்மானித்தால் அப்பீல் அமர்வு நீதிமன்றத்திற்குத்தான் அதிகாரம் உண்டு. ஸோ மேல்முறையீடு மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜோ இருந்தால் அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜு 3 வருஷம் தண்டனை 4 வருஷம் தண்டனை கொடுத்தால் 5 வருஷம் தண்டனை கொடுக்குறார் என்றால் அல்லது 325 ஏதாச்சும் தண்டனை கொடுத்தால் அல்லது 360 PO அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த வழக்குகள் அனைத்தும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அமர்வு நீதிபதி. ஸோ கோர்ட் ஆஃப் செஷன்ஸ். ஸோ a person can file an appeal against conviction and sentence passed by the first class magistrate or metropolitan magistrate or assistant session judge which passes sentence less than 7 years or a sentence is imposed under 325 of CRPC or any sentence is passed according to 360 of CRPC, then under these cases conviction upon conviction the appeal can be filed before the only court of sessions. ஸோ அந்த மாதிரி நீதித்துறை நடுவர் முன்பு அல்லது உதவி அமர்வு நீதிபதியோ அல்லது 325 குற்றவியல் நடைமுறை சட்டத்திலோ அல்லது 360 இன்வோக் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருந்தால் அதற்கு மேல்முறையீடு அமர்வு நீதிமன்றத்தில் தான் செய்யப்பட வேண்டும். ஸோ திஸ் இஸ் தி பவர் ஆஃப் தி இன் கிரிமினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஃபஸ்ட்டு 374 appeals to the Supreme Court, 374 subsection 2 appeal to the High Court, then the 374 subclass 3 appeal to the Sessions Court. These are the powers given under the appeal provision. So that is the basic thing. ஸோ 374 குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் எப்பொழுது சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது 1 அடிப்படையில். அதாவது சுப்ரீம் கோர்ட்டு தான் அப்பெல்லாம் ஜூரிஸ்டிக்ஷன் எப்போ பண்ணணும்னு இருக்குது. அதே மாதிரி 374 2 உட்பிரிவில் இருக்கிறதுல எப்போ அமர்வு நீதிமன்றமாக விசாரணை நீதிமன்றம், மேல்முறையீட்டு நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், மற்ற நீதிமன்றங்கள் நீதித்துறை நடுவர்கள் உதவி அமர்வு நீதிமன்றமாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு மேல்முறையீட்டு நீதிமன்றம் அமர்வு நீதிமன்றம் மட்டுமே. ஸோ தீஸ் ஆர் தி 3 appellate courts as per the 374 CRPC. 1 is subsection 1 Supreme Court, subsection 2 High Court, subsection 3 Court of Sessions. That is the appeal can be filed. Then subsection 4 appeal has been filed against sentence passed under 376. Whenever an appeal is filed against the judgment of rape case, that is the rape case 376A, 376AB, 376B or like otherwise you can up to 376F of Indian appeal shall be disposed of within the period of 6 months from the date of filing such an appeal. 374 சப்கிளாஸில் என்ன 4ல் என்ன சொல்கிறான்னா, நான் உட்பிரிவு 4ல் கற்பழிப்பு வழக்குகளில் மேல்முறையீடு செய்யப்பட்டால் அந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் அது தாக்கல் செய்த 6 மாதத்திற்குள் அந்த வழக்கினை கற்பழிப்பு வழக்கினை மேல்முறையீட்டு நீதிமன்றம் அந்த அப்பீலை மேல்முறையீட்டை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான். shall, that is the mandatory, disposed of within period of 6 months. So to conclude the appeal in case of rape, the time limitation fixed to the appellate court is only 6 months. So within the period of 6 months from the date of filing an appeal in case of rape as contemplated under 374 subclass 4
the offenses stated in the 376A, B, A, D and C, D, 376 D, A, D, B and E. So any of the offense found to be guilty, then appeal is filed. That appeal should be adjudicated within the period, disposed of within the period of 6 months. ஸோ 6 மாதத்திற்குள் கற்பழிப்பு வழக்கில் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டால் அந்த மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்ட தேதியிலிருந்து 6 மாதத்திற்குள் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அந்த கற்பழிப்பு வழக்கை பொறுத்தளவு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் உட்பிரிவு 4 கூறப்பட்டுள்ளது. தென் சம் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட். Appeal against the High Court while exercising the appeal against acquittal shall not ordinarily interfere with the acquittal when 2 waivers are possible taken by the court below is reasonably possible. ஸோ ஒரு ஜென்ரலாக என்ன சொல்லலாம்னா, உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் விடுதலை செய்யப்பட்டால், ஒரு எதிரியை விடுதலை செய்துவிட்டால் அந்த வழக்கில் அந்த விடுதலையை அனாவசியமாக தலையிடக்கூடாது. அது எந்த மாதிரி சூழ்நிலை, வென் 2 views are 2 பார்வைகள் 2 கோணங்கள் இருக்கும் பட்சத்தில், ஒன் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் தி ப்ராசிக்யூஷன், அனதர் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் தி டிஃபென்ஸ். இப்போ ப்ராசிக்யூஷன் வெர்ஷனும் நடந்திருக்கலாம், டிஃபென்ஸ் வெர்ஷனும் நடந்திருக்கலாம். அப்படின்னு வரதான் 2 views are possible. ஒன் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் தி ப்ராசிக்யூஷன், அனதர் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் தி டிஃபென்ஸ். இப்போ டிஃபென்ஸில் இப்படி சேர்த்துருக்கலாங்கிறாங்க, ப்ராசிக்யூஷனில் இப்படி சேர்த்தாங்கிறாங்க. இப்போ ரெண்டுமே பாசிபிலிட்டி இருக்குது. ஒருத்தர் ஃபார் எக்ஸாம்பிள் 2 views, வாட் இஸ் மீன் பை 2 viewsனால், ஒருத்தர் தலையில் காயமாகுது, குச்சி எடுத்து அடித்து செத்து போயிட்டாங்கிறாங்க. கீழே போய் அந்த இடத்துல பெரிய பாறை இருந்தது, பாறை அடித்து அந்த பாறையில் போய் விழுந்து மண்டை அடிபட்டு செத்துருக்கிறார். ஸோ திஸ் இஸ் தி 2 views. ஸோ டிஃபென்ஸ், அந்த டிஃபென்ஸ் தியரி கீழே விழுந்து தான் மண்டை உடனே செத்து போயிட்டாங்க. ப்ராசிக்யூஷனே ஒரு குச்சியில் அடித்து தான் செத்து போயிட்டாங்க. அந்த மாதிரி ரெண்டுமே நடந்திருக்க வாய்ப்பு உண்டு என்கிற பட்சத்திலும் அதில் விடுதலை பண்ணினால் அந்த விடுதலையில் உயர்நீதிமன்றம் தலையிடக்கூடாது. தட் இஸ் தி ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட், தட் இஸ் எஸ் கமலா வெர்சஸ் எம்ஜே வித்யாதரன் 2007 2 CTC page 648 Supreme Court. Then appeal against the conviction, no dismissal for default. இப்போ ஒரு தண்டனை வழங்கப்பட்ட பின்பு மேல்முறையீடு செய்கிறார், அவர் அப்பலட் வைக்கல, ஆஜராகலை, அல்லது மேல்முறையீடு ஆஜராகன்னு சொல்லி வழக்கை தள்ளுபடி செய்யலாம்னா பண்ணக்கூடாது. தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். தட் இஸ் ஒன்ஸ் an appeal has taken on file, மேல்முறையீடு நீதிமன்றம் மேல்முறையீடு மனுவானது நீதிமன்ற கோப்புகளுக்கு எடுத்து, இட் ஷால் பி டிஸ்போஸ்ட் ஆஃப் ஆன் மெரிட்ஸ். அந்த வழக்கினுடைய அனைத்து சாராம்சங்களையும் டிஸ்கஸ் பண்ணி தான் தள்ளுபடணும். பார்ட்டி அப்பீர் ஆகலாம், சிவில் மாதிரி டிஎப்டி பண்ணக்கூடாது. அந்த வழக்கு ஏன் மேல்முறையீடு அனுமதிக்கல அல்லது தள்ளுபடி செய்யப்படுகிறது என்பதை வழக்கினுடைய மெரிட்டை பார்த்து தான் பாஸ் பண்ணி தான் ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும். தட் இஸ் எம்பவரிங் கோர்ட் டிஸ்மிஸ் திஸ் ஃபார் டிஃபால்ட். ஸோ கிரிமினல் ப்ரொசீஜரில் அப்பீலை மேல்முறையீடுதாரர் ஆஜராகவில்லை என்று தள்ளுபடி செய்யக்கூடாது. தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். தட் இஸ் ராஜம் வெர்சஸ் ரெகிசி க்ளோரி அண்ட் அனதர்ஸ் 2008 1 MLJ criminal page 401. That is the basic things. Then the 375, no appeal in certain cases when accused plead guilty. இப்போ அக்யூஸ் முதல்ல கேள்வி கேட்பாங்க, எப்போ இந்த மாதிரி குற்றம் செஞ்சியான்னு. ஆமாம் அப்படின்னு அட்மிஷன் பெடிஷன் கொடுத்துட்றார், குற்றத்தை ஒப்புக்கொண்டுகிறார். அதன் மேலே மேல்முறையீடு செய்ய முடியுமா என்றால் செய்ய முடியாது. ஸோ whenever accused admits a case, the charge is framed against him, he admits the charge and thereupon an admission a conviction is made, whether appeal can be filed, no appeal can be filed. That is the 375 of CRPC. That is, I will read the no appeal in certain cases when accused pleads guilty. அந்த எதிரியே அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்ட பின்னிட்டு அதன் மீது மேல்முறையீடு செய்ய முடியாது. தட் இஸ் தி செக்ஷன் 375. ஸோ
Whenever a person admits a case and pleads guilty, yes, I am admitting the offense upon which he is convicted, then he is not entitled to file an appeal. That is the notwithstanding containing in section 374. 374ல் கன்விக்ஷன் கொடுத்தா கொடுக்கலான்னு இருக்குது. குற்றத்தை ஒத்துக்கிட்டு தண்டனை கொடுத்து பண்ணலான்னு இருந்தாலும், கன்விக்ஷன் பண்ணலான்னு 374ல் இருந்தாலும், தட் இஸ் நாட் வித் ஸ்டாண்டிங் contained in the section 370. ஸோ த கன்விக்ஷன், நான் இது வந்து கன்விக்ஷன், நான் குற்றத்தை ஒத்துக்கிட்டே எனக்கு தண்டனை கொடுத்தாங்க, அதனால் 374ல் நான் அப்பீல் ஃபைல் பண்ணுறேன்னா பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் தி பேசிக் ஆப்ஜெக்ட் ஆஃப் தி செக்ஷன் 375. ஸோ த ஆப்ஜெக்ட் ஆஃப் 375, even though conviction can lie against the conviction, but according to section 375, a person pleads guilty is not entitled to file an appeal. That is the basic things. When an accused person pleads guilty and has been convicted on such a, there is shall be no appeal. ஒருவன் வந்து ஒரு குற்றத்தை ஒப்புக்கொண்டு, ஸோ when the accused person pleaded guilty, குற்றத்தை ஒத்துக்கொள்கிறார், அதன் அடிப்படையில் அவர் அந்த ஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் அவருக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. அவ்வாறு தண்டனை வழங்கப்பட்டால் அதற்கு எதிராக மேல்முறையீடு செய்ய முடியாது. இஃப் கன்விக்ஷன் இஸ் பை ஹைகோர்ட், ஹைகோர்ட் வந்து ஒரு ஹைகோர்ட் முன்னால் ஒரு குற்றத்தை ஒத்துக்கிட்டு தண்டனை கொடுத்தால் அது வந்து அப்பீலே கிடையாது. தென் இஃப் கன்விக்ஷன் இஸ் பை கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் ஆர் மெட்ராஸ் கிளாஸ் எக்ஸப்ட் தி எக்ஸ்டெண்ட் ஆஃப் லீகாலிட்டி ஆஃப் சென்டென்ஸ். இப்போ செஷன்ஸ் கோர்ட்டில் போய் ஒருத்தர் வந்து ஆமாம் நான் கொலை செஞ்சேன்னு கொண்டான் பண்ண முடியாது. ஜென்ரலாக இட் இஸ் நாட் பாசிபிள். தி செஷன் ஜட்ஜ் ஹேஸ் டு proceed with the trial. So after that trial, the conviction can be given in sessions court. ஸோ ஒரு செஷன்ஸ் கோர்ட்டில் ஒருத்தர் வந்து குற்றத்தை வந்து கொலையை ஒத்துக்கிட்டாலும் ட்ரையல் நடத்தாத அப்படியே தண்டனை கொடுக்கக்கூடாது. தட் இஸ் தி பேசிக் ஆப்ஜெக்ட் ஆஃப் தி கோர்ட் ஆஃப் செஷன்ஸ். ஸோ when a conviction by the court of sessions metropolitan first class except the extent of legality of sentence, இப்போ வந்து எனக்கு அதிகமான தண்டனை கொடுத்துட்டாங்க, நான் ஒத்துக்கிட்டேன், நான் வந்து நன்னடத்தையில் விடுவிப்பாங்கன்னு பார்த்தேன், ஆனால் என்னை நன்னடத்தையில் விடுவிக்கலை, அதனால் நான் வந்து எனக்கு 3 மாதம் தண்டனை கொடுத்துட்டாங்க, அதனால் நான் மேல்முறையீடு செய்கிறேன்னு சொல்லி அந்த தண்டனையை பொறுத்தளவு மேல்முறையீடு செய்யலாம். ஸோ எ பர்சன் when he pleads guilty, then he is entitled to challenge the question of sentence, legality of sentence awarded to him. So the extent of sentence awarded, if at all exorbitant sentence is given like 6 months or 1 year, 2 years imprisonment is given, he is asking for the PO or lesser sentence. Instead of imposing fine or a sentence of imprisonment is awarded. So the question of sentence, illegality of sentence can be challenged by way of appeal when he pleads guilty. That is the basic object. ஒருவன் குற்றத்தை ஒத்துக்கொண்டு அந்த குற்றத்தின் தண்டனை குறைப்பதற்காக அதிக தண்டனை கொடுத்துள்ளார்கள், அந்த தண்டனையை குறைக்க வேண்டும் என்று அது சம்பந்தமாக மேல்முறையீடு செய்யலாம். மற்றபடி அந்த தண்டனை குறைக்கிறதுக்காக மட்டும் தான் மேல்முறையீடு செய்யலாம். தட் இஸ் தி 375. அப்பீல் பர்மிசபிலிட்டி இஃப் a fact does not constitute an offense. ஒரு குற்றச்செயல் அந்த சார்ஜ் அஃபென்ஸே இல்லை, பட் த சார்ஜ் இஸ் பிரேன், குற்றச்சாட்டு அக்யூஸ் பிளீட்ஸ் கில்ட்டி, அவர் மேலே குற்றமே இல்லாத அது குற்றச்சாட்டுன்னு சொல்லி அந்த கோர்ட்டில் கேள்வி கேட்குறேன், அவர் ஒத்துக்கிறார். கன்விக்டட் அண்ட் சச் எ பிடி சேலஞ்சிங் அப்பீல் இன் 375 டஸ் நாட் ஆஸ் ஏ பார். அந்த மாதிரி இருந்தால் 375ல் பார் அந்த தடை இருப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அந்த தடை செல்லாது. அதற்கான பர்மிஸ் டு ஃபைல் அப்பீல் லீகாலிட்டி ஆஃப் சென்டென்ஸ் இன் சேலஞ்சு. ஒரு குற்றச்சாட்டு அடிப்படையே முகாந்திரம் இல்லாமல் ஒரு வழக்கு ஒருவர் மீது குற்றச்சாட்டு வணையப்பட்டு அவர் ஒத்துக்கொள்கிறார், அதுக்கு தண்டனை கொடுக்குறாங்க, அதுக்கு மேலே மேல்முறையீடு பண்ணலாமன்னா பண்ணலாம். தட் இஸ் தி CS பாலாஜி அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் 2010 Law Weekly Criminal page 621 Madras. Equivalent citation 2010 3 MLJ Criminal page 509 Madras. That is the basic things. Then 376 no appeal in petty cases. சிறு வழக்குகளில் பெட்டி கேஸ்ன்னு இருக்குது. அந்த பெட்டி கேஸ்
இப்போ டிராஃபிக் அஃபென்ஸ் எல்லாம் பெட்டி அஃபென்சஸ். லைசன்ஸ் இல்லாத போனீங்கன்னா, வேகமாக போனீங்களா, வெதர் லைட் இல்லாத போனீங்களா, சிக்னல் மீறி போனீங்களா, வேகமாக ஓடிட்டு போனீங்களா, தீஸ் ஆர் தி பெட்டி அஃபென்சஸ். ஸோ சிறு குற்றங்கள், பெட்டி அஃபென்சஸ் லைக் driving in a high speed manner in public road and you are negligently without dash light, you are not so these are the petty cases in MVA, Motor Vehicles Act. So many petty cases are filed after the against the conviction of petty cases, whether appeal lies, that is the section 376. So சிறு வழக்கு பெட்டி கேஸில் சின்ன வழக்குகளில் அப்பீல் போட முடியாது. தட் இஸ் தி நாட் வித் ஸ்டாண்டிங் எனி திங் அண்டர் 374. 374 எது சொல்லியிருந்தாலும், எது எப்படி இருந்தாலும், தேர் ஷெல் பி நோ அப்பீல் பை கன்விக்ஷன் பாஸ் இன் த ஃபாலோயிங் கேசஸ். கீழ்கண்ட வழக்குகளில் ஒருவருக்கு தண்டனை அளிக்கப்பட்டால் அதற்கு மேல்முறையீடு கிடையாது. ஸோ த ஃபாலோயிங் கேசஸ் எ பர்சன் இஸ் நாட் என்டைட்டில்ட் டு ஃபைல் அன் அப்பீல். வாட் ஆர் தி ஃபாலோயிங் கேசஸ்? Where High Court passes only sentence of imprisonment are not exceeding 6 months. இப்போ உயர்நீதிமன்றம் மேல்முறையீட்டில் போகிறாங்க, மேல்முறையீட்டில் போய் 6 மாதம் தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு மேலே அப்பீல் போட முடியாது. ஸோ High Court in appellate jurisdiction exercising the appellate jurisdiction and pass a sentence not exceeding 6 months, whether the appeal can rise to the Supreme Court. No, that is the there is a bar under section 376 subsection A. So and 1,000 rupees a fine is imposed by the High Court. 1,000 rupees are both imprisonment and fine. So whenever High Court using the appellate jurisdiction pass a sentence either up to 1,000 rupees or up to 6 months or both, then the no appeal can be filed before the Supreme Court. That is the basic things. So உயர் நீதிமன்றம் ஒரு வழக்கில் 6 மாத சிறை தண்டனையோ அல்லது 1000 ரூபாய் அபராதமோ அல்லது இரண்டுமே ஒரு வழக்கில் கொடுத்தால் அந்த உயர் நீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய முடியாது. தட் இஸ் தி ஸோ when the sentence passed by the High Court cannot be challenged before the Supreme Court, that is the there is bar under the 376, that is the 6-month sentence and 1,000 rupees fine are both. ஸோ 6 மாத தண்டனை அல்லது 1000 ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்பட்டால் உயர் நீதிமன்றம் அதற்கு மேல்முறையீடு கிடையாது உச்ச நீதிமன்றத்தில். Then the Court of Sessions or Metro Bar sentence of imprisonment not exceeding 3 months. இப்போ அமர்வு நீதிபதி அல்லது நீதித்துறை நடுவர்கள் அல்ல மாநகர நடுவர்கள் எக்ஸீடிங் 3 மாதம் வரை தண்டனை கொடுத்தால் ஆர் ஃபைன் எக்ஸீடிங் 200 rupees ஆர் போத். ஸோ த கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் ஆர் மேஜிஸ்ட்ரேட் ஆர் பாசிங் சென்டென்ஸ் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 3 months ஆர் ஃபைன் அப் டு 200 rupees ஆர் போத். ஸோ அந்த அமர்வு நீதிபதியோ நீதித்துறை நடுவர்களோ 3 மாதம் வரை சிறை கொடுத்தாலோ அல்லது ஃபைன் 200 rupees அல்லது இரண்டும் கொடுத்தாலோ அதற்கு மேல் அப்பீல் கிடையாது. தென் வேர் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபஸ்ட் கிளாஸ் ஒன்லி சென்டென்ஸ் ஆஃப் ஃபைன் நாட் எக்ஸீடிங் 1. இப்போ மேஜிஸ்ட்ரேட் 100 ரூபா ஃபைன் போடுறாரு, அதுக்கு மேலே நாட் எக்ஸீடிங் 100 rupees. ஸோ 100 ரூபா வரைக்கும் ஃபைன் போட்டால் அதுக்கு மேலே அப்பீல் கிடையாது. வேர் ஏ கேஸ் ட்ரைடு சம்மரிடி மேஜிஸ்ட்ரேட் அண்ட் டு பாஸ் சென்டென்ஸ் அண்ட் ஃபைன் நாட் எக்ஸீடிங் 2. இப்போ சம்மரி 260 சம்மரி ட்ரையல் நடத்தி 200 ரூபா அபராதம் விதித்தால் அதற்கு மேல்முறையீடு கிடையாது. ஸோ whenever a trial is conducted under 260 of CRPC, that is summary trial procedure, and fine 200 is imposed, the appeal cannot be filed. There is a bar under section 376. So there is a இந்த சுருக்கு வழக்கு 260 முறையில் விசாரணை நடத்தி 200 ரூபாய் அபராதம் விதித்தால் அதற்கு மேல்முறையீடு செய்ய முடியாது. That is the basic things. Then provided an appeal may be brought against any such sentence if punishment combined with it, if sentence is not appealable merely on the ground. இந்த சென்டென்ஸ் எல்லாம்
வேறு ஏதாவது ஒரு இப்போ குற்றத்தோட வந்து பனிஷ்மெண்ட்டோடு கொடுத்திருந்தால் பட் shall not appealable merely on the ground the pendants the person convicted for furnishing keeping security இந்த 107 அல்லது 117 இதில் வந்து போட்டிருந்தால் அதே மாதிரி டைரக்ட் தி பர்சன் இமே டிஃபால்ட் ஃபார் இன்க்ளூடட் இன் த சென்டென்ஸ் இந்த மாதிரி அபராதம் செலுத்த தவறினால் டிஃபால்ட் சென்டென்ஸ் பார்த்திருந்தால் ஆர் மோர் தேன் ஒன் சென்டென்ஸ் இஸ் பாஸ்ட் இன் கேஸ் இந்த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஃபைன் டஸ் நாட் எக்ஸீட் அமௌண்ட் ஹியர்னு ஸ்பெசிஃபைடு இந்த இப்போ வந்து 2-3 குற்றம் இருக்குது மேலே சொன்ன மாதிரி அமௌண்ட் இருந்தால் 200 அப்படின்னு இருந்தால் அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்படுகிறது. ஸோ when the appeal has gone sentence continued furnishing security or imprisonment default of fine included the sentence in the sentence. இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து டிஃபால்ட் சென்டென்ஸ் 6 மாதம் இருந்தால் அதுக்கு எகெயின்ஸ்டாக அதெல்லாம் வந்து பண்ண முடியாது, அதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் அப்பீலபிள் மியர்லி ஆன் த கிரவுண்ட். இப்போ டோட்டல் இம்போஸ் எக்ஸீடிங் தி அமௌண்ட் இப்போ வந்து 200 வந்து 100 மேஜிஸ்ட்ரேட் இருக்கிறாங்க, ஒரு டிராஃபிக் அஃபென்ஸில் 500 100 2 குற்றம் இருக்குது, 2 குற்றத்துக்கு 100 200 ஃபைன் போடுறாங்க ஒரு டிராஃபிக். whenever a person is convicted in a traffic offence each for 100 rupees total amount is 200 and does not specified in respect more than one sentence is passed total amount does not exceed இப்போ 100 rupeesக்கு மேலே எக்ஸீட் பண்ணலாம். ஸோ 200 rupees if imposed for 2 offences then the appeal can be laid. That is the basic things. Then 377 appeal by the state government against sentence. இப்போ வந்து அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்தல். ஸோ தட் இஸ் தி 377. ஸோ தீஸ் ஆர் தி 374 375 376 ஆர் அக்யூஸ்ட். இந்த 374 75 76 வந்து எதிரி சம்பந்தப்பட்ட மேல்முறையீடுகள். இப்போ வந்து இது வந்து ஸ்டேட் அப்பீல், இந்த அரசாங்கம் மேல்முறையீடு எதில் செய்யலாம் 377. ஸோ whether the government is entitled to file any appeal, that is the power contemplated under 377. எப்பொழுது மாநில அரசாங்கம் ஒரு தண்டனை ஏற்று மேல்முறையீடு செய்ய முடியும், என்ற ஒரு தீர்ப்பினை ஏற்று மேல்முறையீடு செய்யும், தட் இஸ் தி பவர் கான்டம்ப்ளேட்டட் அண்டர் 377. சேவ் அதர்வைஸ் ப்ரொவைடட் அண்டர் சப்செக்ஷன். இந்த 2வது சப்செக்ஷனில் 377 2வது சப்செக்ஷன் உட்பிரிவில் சொன்னது அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு த ஸ்டேட் கவர்மெண்ட் இன் எனி கேஸ் ஆஃப் கன்விக்ஷன் ஆன் ட்ரையல் ஹெல்டு பை எனி அதர் கோர்ட் அதர் தென் தி ஹை கோர்ட் டைரக்ட் தி ப்ராசிக்யூட்டர் டு ப்ரெசன்ட் தி அப்பீல். ட்ரையல் ஹெல்டு பை எனி அதர் கோர்ட் அதர் தென் தி ஹை கோர்ட். இப்போ வந்து உயர்நீதிமன்றத்தை தவிர அமர்வு நீதிபதி, மேஜிஸ்ட்ரேட்டு, எந்த நீதிபதியாக இருந்தாலும் உதவி அமர்வு நீதிபதி எந்த நீதிமன்றத்தில் ஒரு தண்டனை வழங்கப்பட்டால் அதற்கு எதிராக அரசு வழக்கறிஞரை மேல்முறையீடு தாக்கல் செய்வதற்கு மாநில அரசு பரிந்துரை செய்யலாம். ஸோ த ஸ்டேட் கவர்மெண்ட் மே டைரக்ட் தி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பிரசன்ட் அன் அப்பீல் if the case is conducted before the court of sessions or magistrate other than the high court. So on the ground of inadequacy போதுமான தண்டனை வழங்கவில்லை என்று மேல்முறையீடு செய்யலாம். இப்போ ஆல்ரெடி I have read a judgment in the Supreme Court in previous class. A death sentence penalty is awarded by the trial court and the High Court modified the death sentence into life imprisonment. Then state filed an appeal and again it was confirmed by the Supreme Court the sentence of death. ஸோ அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு எகெயின்ஸ்டாக வந்து மேல்முறையீடு செய்யலாம். தட் இஸ் இன்அடிக்யூசி ஆஃப் சென்டென்ஸ். தண்டனை போதுமாக வழங்கவில்லை என்று மாநில அரசு ஒரு மேல்முறையீடை தாக்கல் செய்யலாம். த கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் விச் பாஸ் மேஜிஸ்ட்ரேட் பாஸ் பண்ணால் கோர்ட் ஆஃப் செஷன்ஸில் மேல்முறையீடு செய்யலாம். ஸோ whenever inadequate sentence is passed by any magistrate court then the appeal lies to the sessions court. Likewise, whenever a sessions court passes inadequate sentence then the appeal can be filed before the high court if sentence is by any other court. That is the basic things of 377. Then 377 subclass 2.
If such a conviction is in case the offence has been investigated by Delhi police establishment constituted at the Delhi Special Police Establishment. இப்போ மாநகரம் டெல்லி மாநகரில் தனி சிறப்பு போலீஸ் அதிகாரிகள் அமைப்பு இருக்கிறது. ஒரு குற்றத்தை அந்த டெல்லி போலீஸ் புலனாய்வு செய்து அந்த வழக்கு நடக்கும் பட்சத்தில், ஸோ இஃப் கன்விக்ஷன் இன் கேஸ் வேர் தி அஃபென்ஸ் ஹேஸ் பீன் இன்வெஸ்டிகேட்டட் பை தி Delhi Special Police Establishment constituted as Special Police Establishment Act or by any other agency empowered to make into the offence of central government CBI. So CBI, RA, so these kind of agencies constituted by the central government. So if any of the agencies investigating the case, then the central government may direct the central government public prosecutor can file an appeal. மத்திய அரசு வழக்கறிஞர்கள் இப்போ சிபிஐ வழக்கு அல்லது டெல்லி போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் வழக்கு பகுதி போயினால் மத்திய அரசு வழக்கறிஞர் மேல்முறையீடு செய்யலாம். தட் இஸ் தி power given to central government. 377 subclass 1 is applicable to state government. 377 subclass 2 is applicable to central government to prepare appeal against the inadequacy of sentence. So these are the powers given to the state government and central government to file an appeal against the sentence passed inadequately. That is the basic thing. போதுமான ஒரு வழக்கில் தண்டனை வழங்கப்படவில்லை என்றால் மாநில அரசு அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்வது 377 துணைப்பிரிவு 1 கூறப்பட்டுள்ளது. அதே போன்று மத்திய அரசு காவல்துறையினர், அதாவது சிபிஐ போன்ற மத்திய குற்றப்புலனாய்வு போன்ற அமைப்புகளை ஒரு வழக்கில் விசாரணை செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டால் மத்திய அரசு 377 உட்பிரிவு 2 கீழ் மேல்முறையீடு செய்யலாம் என்று கூறப்படுகிறது. அது எங்கெங்கே பண்ணலான்னா, சிபிஐ கேஸ் கண்டக்டட் பை தி மேஜிஸ்ட்ரேட், இந்த மாதிரி இந்த மத்திய அரசு போலீஸுகள் நீதித்துறை நடுவரன் ஃபைல் பண்ணால் அது அமர்வு நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு செய்யலாம். மற்ற அமர்வு நீதிபதிகள் ஒரு சிபிஐ கேஸையோ அல்லது டெல்லி போலீஸ் கேஸையோ தண்டனை கொடுத்தால் அது உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு வழக்கறிஞர் மேல்முறையீடு செய்யலாம். That is a similar jurisdiction as contemplated to the state government, the central government can file an appeal. So that is the basic things. Then 377 subclass 3, when appeal has been filed against an inadequacy of sentence, இந்த மாதிரி போதிய தண்டனை வழங்கப்படவில்லை என்று எப்பொழுது அரசாங்கம் மேல்முறையீடு செய்கிறதோ, கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் ஆர் ஹைகோர்ட் shall not enhance except after giving a reasonable opportunity for enhancement. While showing so, the accused may plead his for acquittal or for reduction of sentence. So whenever an appeal filed by the government, either it may be central government or state government or before the court of sessions or high court, the appellate court wants to give the enhancement punishment. At the time of giving enhancement punishment, the question of sentence should be asked to the accused. ஸோ ஒரு உயர் நீதிமன்றமோ அல்லது அமர்வு நீதிமன்றமோ ஒரு மாநில அரசு ஒரு போதிய தண்டனை வழங்கவில்லை என்று ஒரு மேல்முறையீடு செய்யும் பட்சத்தில் அந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம், அமர்வு நீதிமன்றமோ அல்லது உயர் நீதிமன்றமோ அதிக தண்டனை வழங்கலாம் என்று முடிவு செய்யும் பட்சத்தில் எதிரிக்கு அந்த தண்டனை பற்றி கருத்து கூறுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அதற்கு பின்பு ஏன் உங்களுக்கு அதிக தண்டனை கொடுக்கக்கூடாது என்பதை கேட்டுவிட்டு அதற்கு ஸோ கொஸ்டின் ஆஃப் சென்டென்ஸ் should be asked. That is the while showcasing the accused may plead his acquittal. accused குறைஞ்ச தண்டனை கொடுங்கன்னு கேட்கலாம் அல்லது விடுதலை பண்ணுங்கன்னு கூட கேட்கலாம். ஸோ தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். Likewise, when appeal has been filed against a sentence, other rape case, the appeal shall be disposed within the same. When a state government files an appeal in rape cases, then the appeal should be disposed of within 6 months from the day. Likewise, the accused appeal, the state government appeal against the rape case should be disposed of within
and this is similar provision as contemplated in the 376 and the 374 subclass 4. What is contemplated? 376 subclass 4 is contemplated in the 377 subclass 4 also. So, in rape cases, either it is filed by the accused according to section 374 subclass 4, it should be disposed of within 6 months. Likewise, an appeal is filed by the state government under 377 subclass 4 contemplates period of disposal of the case is 6 months. So, the 6 months period of appeal in case of rape is contemplated for the limitation to put an end to the case. So, these are the fundamental with regard to the appeals. So, with this I conclude my class. Thank you for watching. If you want to share this video, you can share to your friends. If you are not subscribing my channel, kindly click the word subscribe. And if you want to get a notification whenever new video is uploaded, click the bell button. You can get a notification. Thank you.